ராமானுஜதயா பாத்திரம் வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्त्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பொன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், எல்லா நாளுமே நன்னாள், எந்நாளும் நன்னாள் என்று சொல்லக்கூடியது. அதிலே 11வது நாள் கற்றுக்கரை பாசுரம். பாகவதர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் நாச்சியார். பாகவதரை எழுப்புகிற பாசுரத்திலே 6வது பாசுரம், திருப்பாவையிலே 11வது பாசுரம். ஒவ்வொரு பாசுரத்திலுமே ஒவ்வொரு பாகவதர்களுடைய விசேஷ தன்மை தெரிகிறது. இந்த பாட்டிலையும் ஆபிஜாத்தியம் என்று நன்கு தெரியக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். ஆபிஜாத்தியம் என்றால் நல்ல குடி பிறப்பு அப்படின்னு அர்த்தம். அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல பாசுரம். கற்றுக்கரவை கனங்கள் பல கறந்து செற்றார் திறனழியச் சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். இந்த பாட்டுல ஆபிஜாத்தியம் உடைய ஒருத்தியை எழுப்புகிறாள் அப்படின்னு வியாக்கியானத்துல அழகா ஆரம்பிச்சிருக்கா. நல்ல குடி பிறப்பு. ஆபிஜாத்தியங்கிறது விசேஷமாக சில பேருக்கு அமையும். அது ஒதுக்கி தள்ளிட முடியாது. எப்படி ஆனால் ஒரு கோடீஸ்வரனா ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டாடுறோம். நம்ம பிறக்கச்சே கோடீஸ்வரனா பிறக்கிறதுன்னு, அந்த மாதிரிதான் பிறக்கச்சே அபிஜாத்தியத்தோட பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம கொண்டாடணும். நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்துல, உத்தமமான பாகவத குடும்பத்துல பிறப்புன்னா சாதாரணம் கிடையாது. பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், அதவா யோகினாமேவ குலே அப்படின்னு. அதாவது ஒரு கேள்வி, கர்மயோகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சான் ஒருத்தன், இல்ல கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், ஆனா பாதியில விட்டுட்டான். ஏன்னு கேட்டான்னா, திடீர்னு சம்சாரத்துல ஆசை வந்துருச்சு. யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம் முடியும். எத்தனையோ மகரிஷிகள்லாம் திடீர்னு தபஸை விட்டுட்டு அவ குடும்பம் நடத்த ஆரம்பிச்சான்னு விஸ்வாமித்தர் முதலான கதைகள்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒருத்தன் பக்தி யோகம் ஆரம்பிச்சுட்டு திடீர்னு சம்சாரத்திலே ஆசை வந்துருச்சு. அவன் இந்த பக்தி யோகம் பண்ணிட்டு யார் கஷ்டப்பட்டு இருந்து என்ன லாபம், அதை காட்டில இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சம்சாரத்துக்கே வந்துட்டான், சம்சார வாழ்வுக்கு வந்துட்டான். அவனுடைய பக்தி யோகம் வீணா போகும் முடியும் அப்படின்னு கேள்வி வருது. அவன் அது வரைக்கும் பண்ண பக்தி யோகம் வீண் தானே அப்படின்னு.
அதுக்குதான் கண்ணன் சொல்றான், அது வீணாகாது ஒரு நாளும். அவனே திரும்பிடுவான். அவனே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் கேட்டா, அதுல தோஷத்தை புரிந்து கொண்டு திரும்பிடுவான். அப்படி அந்த ஜென்மத்துல அவன் திருந்தலைன்னா அடுத்த ஜென்மத்துல நல்ல குலத்திலே பிறப்பான். யோகிகளுடைய குலத்திலேயே பிறப்பான். யோகம் பண்றவாளுடைய குலத்திலேயே பிறப்பான். அப்ப அந்த யோகத்தை தொடர்ந்து ஆரம்பிச்சு செய்வான் அப்படின்னு கண்ணன் சொல்றான். அதாவது யோகம் விட்டு போகாமல் இருந்துன்னா செய்யணும்னா யோகிகளுடைய குலத்துல பிறக்கணுமா. அந்த மாதிரி அம்மா அப்பா எல்லாருமே திருப்பாவை சொல்றவாளா இருந்ததுன்னா, அம்மா அப்பா தாத்தா அப்படின்னா அந்த குழந்தையும் திருப்பாவை சொல்லும். அதுக்கு தனியா நம்ம சொல்லித்தரணும், பெருசா சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அதுதான் அபிஜாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, இது முதலே சொன்னேன் இல்லையா, சட்டுன்னு அமையணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். 11 விஷயங்கள் சொல்றா சாஸ்திரத்துல. பிறக்கும் போதே அமையணும்னா அதுல ஒண்ணு அபிஜாத்தியம். ஒருத்தன் நல்ல பணக்காரன் ஆளாங்கிறதோ, நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்கிறதோ, எத்தனை தீர்க்க ஆயுஷோட இருக்கான் அப்படிங்கிறதோ, நல்ல ஞானம் சாமர்த்தியம் இருக்குங்கிறதோ, இதெல்லாம் பிறக்கும் போதே தீர்மானம் ஆயிடுறதா. நமக்கு தெரியாது, குழந்தை பிறக்கச்சு ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா பிறக்கும் போதே அவனுடைய ஆயுஷ், அவனுடைய அனுபவங்கள், அவனுடைய சாமர்த்தியங்கள் இதெல்லாம் கர்மாதீனமா முதல்ல தீர்மானம் பண்ணிடுறான். பெருமாள் சிருஷ்டிலே தீர்மானம் பண்ணிடுறான் அப்படின்னு இருக்கு. அதனால ஒரு உத்தமமான ஒரு பாகவத குலத்திலே பிறக்குனா பிறந்தா அது விசேஷம். ஜனித்வாஹம் வம்சே மகதி ஜகதி க்யாத யசசாம் சுச்சீனாம் யுக்தானாம் குணபுருஷ தத்வஸ்திதிவிதாம் நிசர்க தேவத்வச்சரண கமலை காந்த மனசாம். ஆளவந்தார் தன்னுடைய குலத்தை பத்தி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. எப்படிப்பட்ட வம்சம் தெரியுமா என்னுடையது, நான் பிறந்த குலம் அப்படிங்கிறது. க்யாத யசசாம், ஏன்னா நாதமுனிகளுடைய வம்சம் இது. பெயர் போனவர்கள், பகவத் பக்திக்கு பெயர் போனவர்கள். சுச்சீனாம், ரொம்ப ரொம்ப சுத்தமானவர்கள். பெருமானை தவிர வேற தெரியாது. அனுஷ்டானம், ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பெருமாளுக்கு. யுக்தானாம், யோகம் பண்ணக்கூடியவர்கள். குணபுருஷ தத்துவஸ்திதி வீதாம், நல்ல ஞானிகள். தத்துவத்திரயங்கள்லாம் நன்னா தெரிஞ்சுவார். நிசர்க தேவத்வச்சரண கமலை காந்த மனசாம், பக்திங்கிறது அவளுக்கு இயற்கையாவே வருமா, இப்படி வரணுமா வேணாமா அப்படின்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே பக்தி இருக்கான் அவளுக்கு. அப்படிப்பட்ட மகான்கள் நாதமுனிகள் முதலானவர்கள்லாம் அந்த வம்சத்திலே நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். அப்படி வம்ச பெருமை அப்படிங்கிறது ஆளவந்தார் சொல்றார் இல்லையா. அந்த மாதிரி வம்ச பெருமை நமக்கெல்லாம் கூட உண்டு. ஸ்ரீவிஷ்ணு குலத்துல பிறந்திருக்கணும் என்ன சாதாரணமா? நல்ல சமாசயனம் என்ன, பரநியாசம் என்ன, மந்திர ஜபங்கள் என்ன, பெருமாள் திருவாராதனம் என்ன, திருவாய்மொழி முதலான அனுபவங்கள் எல்லாம் என்ன, வேதபாராயணாதிகள் என்ன, கோயில்ல பகவத் கைங்கரியம் என்ன, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வம்சம் ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கனா அது சாதாரணம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆபிஜாத்தியம் எல்லாருக்குமே உண்டு நம்ம சொல்லலாம். அதாவது என்னன்னு கேட்டா, நம்ம கோத்திரங்கள்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா, அபிவாதியே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த கோத்திரம்னா அந்த மகரிஷி பேர்லாம் சொல்றோம், அவருடைய வம்சம். வசிஷ்டர்னா வசிஷ்டருடைய வம்சம், விஸ்வாமித்திரன்னா அவருடைய வம்சம். இப்படி மகர்ஷிகள் பெயரை சொல்லும் போது ஆங்கிரசர், அங்கிரசர், பிருகு, அத்திரி, இந்த மாதிரி மகர்ஷிகள் பெயர்லாம் சொல்றது உண்டு. நம்ம அபிவாதியை சொல்லச்சா அந்த கோத்திரத்தை சொல்லும் போது அந்த மகர்ஷிகளுடைய வம்சம் நாமங்கிறத மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட மகர்ஷிகளை வாழலாம், எப்படி ஆனால் இந்த கலியுகத்துல ஆழ்வார்கள் அவதாரமோ அந்த மாதிரி கலியுகத்துக்கு முன்னாடி இவர்கள்லாம் இருந்தவர்கள் இந்த மகரிஷிகள்லாம். அதான் பரமஸ்ரீ வைஷ்ணவாலா இருந்த மகரிஷிகள். அத்திரி என்ன, பிருகு என்ன, இவெல்லாம் சாதாரண மகரிஷி கிடையாது இல்லையா. அங்கிரஸ், இதெல்லாம் வேதத்திலே இவர்கள் பெருமையை சொல்லியிருக்கா. நிறைய யாகம் பண்றவர்கள், வேதத்தை வளர்த்தவர்கள், யாக சம்பிரதாயத்தை வளர்த்தவர்கள், பகவத் ஆராதனத்தை வளர்த்தவர்கள், பெருமாளோட நேர பார்த்து பேசினவர்கள். இப்படி இவர்களுடைய ஐதிஹ்யங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி அந்த மகர்ஷிகளோட வம்சத்துலதான் நம்ம வந்திருக்கோம். அதனால்தான் அபிவாதியேன்னு சொல்லி அந்த கோத்திரங்கள்லாம் விடாம சொல்லிட்டு இருக்கோம். அவ அனுகிரகம் நமக்கு இருக்கு. ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்டா,
அதுக்கு ஏத்த மாதிரியான குணம் எல்லாம் வேணும். இது நாமெல்லா சொல்லிக்க கூடாது. நான் இவாழ்டி வம்சம் அவாழ்டி வம்சம் இப்படிப்பட்ட எங்க தாத்தா இப்படி எங்க பாட்டி இப்படின்னு இந்த கதையெல்லாம் யாரு சொல்லுவாங்க கேட்டா, யார் அவனால் அப்படி இருக்க முடியலையோ அவன் தான் சொல்லுவான். நான் அப்படி இருக்க முடியல அப்படிங்கிறவன் தனக்கு துப்பு இல்லைங்கிறத சொல்ல மாட்டான். அதையே பெருமையா சொல்லிக்கணுங்கிறதுக்காக தங்க தாத்தா பண்ணார் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருப்பான். எங்க தாத்தா இதை பண்ணார், எங்க கொள்ளு தாத்தா அதை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணன்னா ஒண்ணும் இருக்காது. அதனால என்ன கேட்டான்னா, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். இப்படிப்பட்ட மகான்களுடைய வம்சத்துல நம்ம வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி நாம நடந்துக்கணுங்கிறதுக்காக மனசுக்குள்ள வச்சுக்கணும். இந்த பெருமையை சொல்லிட்டு பிதற்றி கொண்டு போவதற்கு கிடையாது. ஏன்னா ஆளவந்தார் சொன்னார் இல்லையா, ஜனித்வாகம் வம்சே மகதி ஜெகதி கியாத யசசாம் சுச்சீனாம் யுக்தானாம் குணபுருஷ தத்துவஸ்திதி விதாம் நிசர்காதேவத்வத் சரண கமலைகாந்த மனசாம் அதோத பாபாத்மா சரணத நிமஜ்ஜாமி தமசி. அவர் வம்ச பெருமையை 3 வரையில சொல்றார். 4வது வரையில என்ன சொல்றாருன்னா, அந்த வம்சத்துல பிறந்து நான் இப்படி பாப்பியா இருக்கேனே அப்படின்னு தன்னை பத்தி தாழ்வா சொல்றதுக்கு தான். அந்த வம்சத்தினுடைய பெருமையை நான் குறைக்கிறேன். என்னால் வம்சத்துக்கு பெருமை கூடல, என்னால அந்த வம்சத்துக்கு பெருமை குறையும்படி ஆயிடுத்தேன். அதோத பாபாத்மா, மகா பாபாத்மாவா இருக்கேனே நான் அப்படிங்கிறார். ஆக நம்மை பத்தி நினைச்சு பார்த்தானாலே தெரியும் அந்த வம்சத்துக்கு ஏத்த பெருமை நமக்கு இருக்கானா இல்லை. ஆனா அதுக்காக அது விட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டோம்னா அந்த அனுசந்தானம் பண்ண அந்த மகான்கள் அனுகிரகத்தினாலே நமக்கு ஏதாவது கொஞ்சமாவது வரும். ஆனா அதை வெளியில கர்வத்துக்காகவோ அகங்காரத்துக்காகவோ சொல்லிக்கிறதுக்கு கிடையாது. பேசாம இருக்கணும். நாதமுனிகள் வம்சம் அப்படிங்கிற பெரிய வம்சம் இல்லையா, நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்போ இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இவரெல்லாம் நாதமுனிகள் வம்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நாதமுனி வம்சம் கிடையாது, வல்ல பெருமை சொல்லிக்கிற அதெல்லாம் போய் டூப் அதெல்லாம் அப்படின்னு. இதை போய் சுவாமிகிட்ட போய் கேட்டான், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாளே அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், அவ சொல்றது இருக்கட்டும், அவ ஏன் சொல்றா தெரியுமோ இல்லையோ, ஏன் சொல்றா அப்படின்னா அந்த வம்சத்துக்கு ஏத்த மாதிரி இல்லாதபடினால சொல்றா, இருந்தா சொல்ல மாட்டான். நாதமுனிகள் வம்சத்துக்கு ஏத்த மாதிரி நாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நாதமுனிகள் வம்சம் அதனால்தான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. அப்படி நாம இல்லை, நாம அவனை போல நாம இருந்தோம்னா அப்போ சொல்லத்தான் சொல்லுவான். நாதமுனிகள் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை தாளம் வழங்கி தமிழ் முறை இன்னிசை தந்த வள்ளல் நாதமுனிகள். அப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தை நாம கரைச்சு குடிச்சிருந்து அதுக்கு அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணா சொல்ல மாட்டான். நாதமுனிகள் தான் நியாய தத்துவம்னு விசிஷ்டாத்வைத தத்துவத்தை எல்லாம் முதல்ல வெளியிட்டார். அதுக்கேற்ற மாதிரி நியாய சித்தாந்தம் நியாய பரிசுத்தியெல்லாம் கரைச்சு குடிச்சு விசிஷ்டாத்வைத தத்துவத்திலே மகா நிபுணனாக இருந்தா அப்ப அவள் சொல்ல மாட்டார். நாதமுனிகள் தான் பெருமாள் கிட்ட பகவத் பக்தியில பூர்ணமா இருந்து பெருமாளை நேர பார்க்கிற அளவு அவர் யோகம் பண்றவரா இருந்தார். அதுல ஏக தேசமாவது இருந்தால் அவ அப்படி சொல்ல மாட்டான். இது இல்லையோ இல்லையோ, அதனால அவளுக்கு நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. இதே ஆளவந்தார் சொல்லிட்டார், அதோத பாபாத்மா சரணதன். ஆனால் அந்த திருக்குறளை காவலப்பன் சொல்றார், இவர் நாதமுனிகளுடைய வம்சம் இல்லாட்டா கண்ணன் இவரை பார்க்க மாட்டான். ஆளவந்தாரு கண்ணன் பார்க்கறான், கண்ணன் அனுகிரகம் இருக்கேன், நாதமுனிகள் வம்சம் தானே, இல்லாட்டா இந்த பெருமை கிடைக்குமா அப்படிங்கிற. ஆக அந்த மாதிரி நாம சொல்லிக் கொள்ளக்கூடாது. ஆனால் செயல்ல இருக்கணும். ஒரு நல்ல குலத்துல பிறப்பு அப்படிங்கிறது அதுக்கேத்த மாதிரியான ரூபம், அதுக்கேத்த மாதிரியான குணம், அதுக்கேத்த மாதிரியான ஞானம், அதுக்கேத்த மாதிரியான அனுஷ்டானம் எல்லாம் இருக்கும். இப்ப சொல்லிட்டு போக வேண்டாம், அந்த தேஜஸே தெரியும் வேற ஏதோ விசேஷ குலமாச்சே அப்படின்னு அவருடைய பேச்சே சொல்லும். காட்டும் நிலத்தில் பிறந்தவை கால் காட்டும், காட்டும் குலத்தில் பிறந்தவை வாய்ச்சொல்னு ஒரு சின்ன திருக்குறள். நீ நல்ல குலத்துல பிறந்தாயானால் உன்னுடைய பேச்சு அதை தெரிவிக்கும். உன் பேச்சு வச்சே கண்டுபிடிப்பா, உன் முகத்தை வச்சே கண்டுபிடிப்பா, உன்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை வச்சே கண்டுபிடிப்பா இவர் ஏதோ பெரிய வம்சத்திலே பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னுடைய செயல்ல தெரியும் அப்படிங்கிறார். அப்படி இருந்தவர் தான்
இப்போ இந்த ஆபிஜாத்தியத்துல இந்த பாசுரத்திலே பார்க்கக்கூடியவர் செயலிலே தெரியறதான் இவ நல்ல ஒரு ஆபிஜாத்தியத்தை சேர்ந்ததா நல்ல குடிப்பிறப்பே இருப்பவள்னு என்ன செயல் கேட்டா, ஒண்ணு கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, நிறைய பசுமாடுகளை கறக்கக்கூடிய ஆயர் குலம். இரண்டாவது, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும், சத்ருக்கள் யாராவது சத்ருன்னு சொல்லிட்டு இருந்தான்னா நேர போய் யுத்தம் பண்ணி அவளை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது. மூணு, குற்றம் ஒன்றில்லாத கோவலர், ஒரு தோஷமும் இல்லாத கோவலர்கள், கோப வம்சம். அந்த வம்சத்துல பொற்கொடியே, அந்த வம்சத்துல ஒரு அழகான பெண்ணாக வந்திருக்கிறாள் இவள். அந்த கோப வம்சத்துக்கே ஒரு பெண்ணாக ஒரு பொற்கொடியாக வந்திருப்பவளேன்னு அவளை பார்த்து எழுப்புறாள். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும், குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே. அடுத்தது அது மட்டுமல்ல, வம்ச பெருமை மட்டுமல்ல, இவளுக்கே ஒரு அழகு இருக்கான். புற்றளவல்கொள் புனமையினே போதராயே, அழகான அவயவங்கள் இதை உடையவள், பெண்ணுக்கேற்ற அவயவங்களை அழகாக கொண்டவள், மயில் போல இருக்கக்கூடியவள். அம்மா நீ எழுந்துவான்னு அவளை பார்த்து எழுப்புகிறாள். சுற்றத்து தோழிவார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். சுற்றத்து தோழிமார், உன்னுடைய உறவுக்காரர்கள், உன்னுடைய தோழிகள் மொத்த பேருமா வந்து உங்காத்துக்கு வந்திருக்கோம். உங்காத்து முற்றத்துக்கு வரைக்கும் வந்துட்டோம். நின் முற்றம் புகுந்துட்டோம். இங்க வந்து பாட்டு பாடின்னு இருக்கோம். நீ வர வேண்டாமா? சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீயே இன்னும் சிற்றாமலேயே அசையாம இருக்க, அப்படியே தூங்கிட்டு இருக்கியே, அசையாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே, பேசாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய், நீ எதற்காக இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாய்? செல்வ பெண்டாட்டி அப்படின்னா நல்ல ஐஸ்வர்யங்களை ஆளக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிருஷ்ணானுபவ ஐஸ்வர்யத்தை தான் சொல்றார்கள். கிருஷ்ணானுபவ ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கிறவளே பெண்டாட்டி அப்படின்னா நன்கு ஆளக்கூடியவள் அர்த்தம். அதனால ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கிறவளே, நீ நீ எதுக்காக தூங்கி கொண்டிருக்கிறாய்? எங்கோடு கலந்து கொள்ள வேண்டாமா? முகில்வண்ணன் பேரை நாங்கள் பாட உடனே நீ துள்ளி எழுந்து ஓடி வர வேண்டாமா? அசையாமல் இருக்கிறாயே. முகில்வண்ணன் பேர் நான் பாட உடனே நீயும் அங்கிருந்து பாட ஆரம்பிக்க வேண்டாமா? பேசாமல் இருக்கிறாயே. ஏன் அப்படி என்ன பகவத் அனுபவம்? எங்களோடு கலந்து கொள்ள முடியாதபடி உள்ளுக்குள்ளே பகவத் அனுபவம் அப்படி வெள்ளமிட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதா? நீ எற்று கூறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய், நீ எதுக்காக தூங்கி கொண்டிருக்கிறாய்? நீ எற்றுக்கு உறங்கும் பொருள். அதனால தூங்குவதே எதற்காகனா, காத்தால எழுந்து கைங்கரியம் செய்யறதுக்கு தானே. அதனால நீ எழுந்து வா அப்படின்னு அவளை எழுப்புகிறாள். இதுல முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், இவர்கள் இந்த பெண்ணானவள் தன்னுடைய ஆபிஜாத்தியம் தெரியும்படியாக இருக்கிறாள். இந்த குலத்தினுடைய பெருமையை 3 வரியில சொல்லியிருக்காரு இங்க. ஒண்ணு, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு, நிறைய பசுமாடுகளை எல்லாம் பால் கறக்கிற வம்சம் இது. ஸ்வதர்மத்தை விடாமல் செய்யறவாள் அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதையில ஸ்வதர்மம்னு ஒண்ணு அடிக்கடி வரும். அந்த ஸ்வதர்மத்தை விடாமல் செய்யறவாள் எப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல பிராமணன் பூர்ணமா வேதாத்தியனம் பண்ணி வேத அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டு யாகங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா அவன் எத்தனை வசதியா கொண்டாடுவோம். ஏன்னு கேட்டான்னா, அவன் ஸ்வதர்மத்தை செய்யறான். என்னைக்குமே ஸ்வதர்மத்தை செய்யறவாளுக்கு ஒரு தனி கௌரவம், அது ஒரு தனி பெருமை. அந்த மாதிரி இவர்கள் ஸ்வதர்மத்தை விடவே இல்லையாம், அதை விடாம செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு. காலங்காத்தால எழுந்து பால் கறப்பதும் மாடு மேய்ப்பதும் இதெல்லாம் இவர்களுக்கு தொழில் அல்லவா, அதை விடாம செய்யறாள் அப்படிங்கிற ஒரு பெருமை. இந்த காலத்துல பெருசா எதுவும் செய்யாட்டா கூட 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கு. யாகங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாம இருக்கு. 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது இருக்குல்லையோ, ஏதோ ஒண்ணு இருக்குல்லையோ. அந்த மாதிரி இவர்கள் நிறைய அந்த பால் கறக்கிற தொழிலை விடாமல் செஞ்சுட்டு இருக்காள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன ஆனாலும் ஸ்வதர்மத்தை விடக்கூடாது அப்படின்னு இருக்குல்லையோ அது.
கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. சந்தியாவதனம் பண்றியா அப்படின்னா எங்க பண்றது, சமயமே இல்லையேன்னா சந்தியா பண்றதுக்கே சமயம் இல்லையா. சந்தியாவதனம் பண்றதுக்கு சமயம் இல்லாமல் அப்படி என்ன கேட்டா அரசாங்க உத்தியோகம் தான், இல்ல வேற ஏதோ கம்பெனியில உத்தியோகம். காத்தால சீக்கிரமே போக வேண்டியிருக்கு, ராத்திரி வரத்துக்கு நாய் எப்ப சந்தியாவதனம் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அப்ப ஸ்வதர்மத்தை விட வேண்டியதாயிடுச்சு இல்லையோ. அப்பதான் அவ அபிஜாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கல அப்படின்னு தெரிகிறது. சந்தியாவதனமோ பகவத் கைங்கரியமோ பகவத் ஆராதனமோ அதை என்ன ஆனாலும் விடாத பண்றதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இல்லையா. எப்படின்னா இந்த கோவலர் எல்லாம் அப்படிதான் இருக்கலாம். அவர்கள்லாம் எதை விட்டாலும் இதை விட மாட்டார்கள் அப்படின்னு இருக்காள். அவகிட்ட இருந்து கத்துக்கணும் நாமெல்லாம். அடுத்து இரண்டாவது விஷயம், செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். ஒரு ஆபத்துன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, தன்னை காப்பாற்றிக் கொள்ளுடைய சாமர்த்தியம் எல்லாருக்குமே வேணும். எதுவானாலும் தர்மத்துக்கு ஆபத்து வந்தா காப்பாற்றணும். அது மாதிரி இவாளுடைய தர்மத்துக்கோ இவாளுக்கோ ஆபத்து வந்தான்னா போய் யுத்தம் பண்ணுவா. செற்றார்னா சத்துருக்கள், இவாளுடைய தர்மத்துக்கு ஆபத்து விளைவிக்கும்படியா சத்துருக்கள் யார் வந்தாலும் போய் யுத்தம் பண்ணுவான். பாண்டவாள்லாம் யுத்தம் பண்ணா. எதுக்காக யுத்தம் பண்ணா அப்படின்னா அவளுடைய தர்மத்துக்கு ஆபத்து வருது. அவ க்ஷத்ரியாள் தானே, அவ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். ஆனா அவளை போய் நீ காட்டுக்கு தான் போனோம், இங்க இருக்கக்கூடாதுன்னா என்ன, அவன வனவாசிகளா இல்லையே. நீ ராஜ்யத்திலே இருக்கக்கூடாது, நீ காட்டுல தான் போய் இருக்கணும் அப்படின்னா இது சாதாரணமான சொன்ன விஷயம் வேற. க்ஷத்ரியாவில போய் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடாது, நீ காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னா அப்ப ஒரு பிராமணனை பார்த்து நீ சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் அது. அப்போ முதல்ல அவனை ஒழிக்கணும், அந்த சத்ருவை. இரண்யகசிபுமா இருக்கக்கூடிய சத்ருக்கள் அவெல்லாம். அதனால அந்த மாதிரி செற்றார்கள் யார் வந்தாலும் கம்சன் கிட்டேந்து யார் வந்தாலும் சரி சென்று சரி யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருவான். அதாவது ஆயர்பாடி இருக்கதான் நிறைய பேர் அந்த ஊர்ல கம்சராஜாவோட சேனையில் கூட இருக்கலாம். ராஜா தான் க்ஷத்ரியனா இருப்பான், அந்த சேனையில இருக்கிறவெல்லாம் இந்த மாதிரி சாதாரண ஜனங்கள் தானே இருப்பான். அதனால கம்சனுக்கே பயம் இவா கிட்ட. இப்படி மாயிகள் இருக்கா இல்லையோ, மாய பண்றவா பூத்தனா சகடாசன் அவளை அனுப்புறானே தவிர தன்னுடைய சேனையிலேருந்து 10 பேர் அனுப்புறான் பாருங்க, அனுப்பமாட்டான். ஏன்னா இவா கிட்ட வந்தா தொலைச்சிருவான், சேனையெல்லாம் தொலைச்சிருவான். ஏதோ கம்சனுக்கு கப்பம் கட்டின்னு இருக்கார், நந்தகோபன் போய் கம்சனுக்கு கப்பம் கட்டின்னு இருக்காருன்னு வரும். ஏன்னா கம்சன் ராஜா வச்சேன் க்ஷத்ரியனோ இல்லையோ, அதனால அவன் ராஜாவா இருக்கான். நம்ம தேசத்துக்கு அவன் ராஜா, நாம எல்லாம் நம்ம ஊரை நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற ரீதியில கப்பம் கட்டின்னு இருக்காள். தவிர ஒரு பயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. கம்சனே ஒரு சைன்யத்தை அனுப்பிச்சா கூட இவ மொத்த பேருமா சேர்ந்து ஊருக்குள்ளேயே விட மாட்டான். அதனாலதான் கம்சன் பார்த்தான், இங்க ஊருக்குள்ள ஒரு மாயாவி ஒருத்தன் இருக்கான், அப்ப நாமளும் மாயாவிகளை அனுப்பலாம் அப்படின்னு அனுப்புறான் நிறைய பேரை. இவெல்லாம் வரா அவ்வளவுதான், திரும்பி போக மாட்டான். அந்த மாதிரி அந்த பெருமை இவாளுக்கு இருக்கான். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் அப்படிங்கிறது. அப்புறம் குற்றம் ஒன்று இல்லாத, இப்படி ரெண்டையும் பண்ணிட்டானா அப்புறம் என்ன குற்றம்? ஸ்வதர்மத்தை பண்றவன், ஸ்வதர்மத்தை ரட்சித்து கூடியவன், இந்த ரெண்டும் இருந்துருதுன்னா அப்ப குற்றமே கிடையாது. அப்ப குற்றம் ஒன்று இல்லாத கோவலர், ஒரு தோஷமும் அவளிடம் யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கும்படியான கோபர்கள். அந்த கோவலர் குலத்திலே ஒரு பொற்கொடியாக வந்திருக்கிறாள் இந்த பெண் அப்படின்னு அர்த்தம். ஆக இது ரெண்டும் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். இத பார்த்தான்னா நம்ம கூட சொல்லலாம், கோவலர் அப்படின்னா கோபர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சம்ஸ்கிருதத்துல கோபர் அப்படின்னா வார்த்தையை காப்பாற்றுபவர்கள் அர்த்தம், அதாவது வேத வார்த்தையை காப்பாற்றுபவர்கள். அவர் தான் கோவலர். யாருன்னா ஆச்சாரியர்கள். சுவாமி தேசியன்னு எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், அவர் 2 விஷயம் வச்சுருந்தார். ஒண்ணு கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு பல ஆச்சாரியர்கள், அதாவது ஆச்சாரிய வம்சத்திலே வந்தவர்கள், அவர்கள் கிட்ட கேட்டு இருக்க. அப்புள்ளார் கிட்ட நன்னா கறந்துட்டார் சுவாமி தேசி. அப்புள்ளார் என்ன பண்ணாருன்னு கேட்டான்னா, அவருக்கு அவருடைய தோப்பனார்கிட்ட ரகசிய அர்த்தங்கள் மொத்தமும், நடாதூர் அம்மாள் கிட்ட ஸ்ரீபாஷ்யம் முதலானது இப்படி எல்லாம் வருது இல்லையோ. அதனால என்னென்ன பகவத் ராமானுஜர் கிட்ட இருந்து பார்த்தா ஆச்சரியமான பரம்பரை. ஒண்ணு திருக்குறை பிரான் பிள்ளான் பரம்பரை,
ரெண்டாவது இந்த மாதிரி வடப்பள்ளி ஆச்சான் பரம்பரை. அப்போ இவர்கள்லாம் என்ன சொல்றாலோ அது அப்படியே சுவாமி தேசிகன் கிட்ட வந்திருக்கு. அது தவிர இன்னொரு பரம்பரை, மூணாவது பரம்பரை பராசர பட்டர் பரம்பரை. அந்த பராசர பட்டர் என்ன சொன்னாரோ அது மொத்தத்தை அப்படியே எடுத்துட்டார். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பிராட்டியனுடைய வைபவமோ இல்ல ஸ்ரீ ரங்கராஜோத்சவத்துல பெருமாளுடைய வைபவமோ என்ன சொல்றாரோ எல்லாத்தையும் எடுத்துட்டார். பகவத் ராமானுஜருடைய அந்த ஆச்சரியமான சிம்மாசனாதிபதிகள் அவ எல்லாரும் என்ன சொன்னாலும் அந்த அர்த்தம் முதலியாண்டான் அந்த விஷயத்த கூட தேசிகன் சொல்றார். அந்த அர்த்தத்தை அப்படியே எடுத்து தேசிகன் சொல்லியிருக்கார். இன்னும் சொல்ல போனான்னா சுவாமி தேசிகன் தான் நேர்மே இந்த காரியத்தை பண்றார். மிச்ச பேர்லாம் எங்களுக்கு இந்த பரம்பரை தான், அதெல்லாம் பரம்பரையே இல்லைன்னு விட்டான். இது குரு பரம்பரையே இல்லைன்னு விட்டான். குரு பரம்பரைனா ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு கதை. பாஷ்யக்காரர் 74 சொன்னாரு அப்படின்னா வேணா 74 பேருங்கே உட்காந்து வைக்கிறேன். 74 பேர் தானே வேணும், இப்ப 74 பேர் உட்காந்து வைக்கிறேன். அது தவிர சொல்றதுக்கு குரு பரம்பரை ஒண்ணுதான் அப்படின்லாம் சொல்லிக்கிறாள். ஆனால் மொத்த அர்த்தத்தையும் கற்று கறவை கணங்கள் பல கறந்துங்கிற மாதிரி நஞ்சியர் சொன்ன அர்த்தம், பராசர பட்டர் சொன்ன அர்த்தம், எம்பார் சொன்ன அர்த்தம், இது எல்லாம் மொத்தமும் தேசிய சீசுக்தியில் பார்க்கலாம். பெரியவாச்சான் பிள்ளை சாதித்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் சாதிக்கிறார். அதே சமயம் அப்புள்ளார் கிளி போல பழக்கி வைத்த பாசுரங்கள் அது அப்படியே சொல்றார். இந்த அளவு பிராமான்யத்தோடு கூட எல்லா ஆச்சாரியர்களும் ஒருங்கிணைத்து சொல்றதுல தேசிகனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அவர்தான் கற்றுக்கறவை கணங்கள் பலகரம். பராசர பட்டர் சாதித்த அர்த்தம் அப்படின்னு கிட்டத்தட்ட 30 அர்த்தம் சாதிக்கிறார். மற்ற பேர்ல தத்துவரத்னாகரம்ங்கிற கிரந்தத்திலிருந்து அந்த கிரந்தத்தை பார்க்காதவா நிறைய பேர் இருக்கா. ஆனா தேசிகன் சாதிக்கிறார் பராசர பட்டர் சாதித்த அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சகல குரு பரம்பரையுடைய ஆச்சாரியர்கள் அருளி செய்த அர்த்தங்கள் மொத்தத்தையும் சுவாமி தேசிகன் சீசுக்திகள்ல அடியன் கூட இப்ப சமீபத்தில் நியாய தத்துவம் அப்படின்னு புத்தகம் போட்டிருக்கேன். அதாவது நாதமணிகள் அருளி செய்த அர்த்தங்கள் அப்படின்னு தேசிகன் சாதிக்கார் ஒரு 25 அதெல்லாம் தொகுத்து போட்டிருக்கு. எல்லா ஆச்சாரியால் சொன்ன அர்த்தத்தையும் தொகுத்த சுவாமி தேசிகன். அதான் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்தவர் ஒண்ணு. ரெண்டாவது செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும். அதாவது என்ன கேட்டா இந்த சித்தாந்தத்துக்கு செற்றார் விசிட்டாத்வைத சித்தாந்தத்துல வாதம் பண்ணி ஜெயிக்கிறேன் யார் வந்தாலும் நேர அவ இருக்கிற இடத்துக்கு போய் அவளோட வாதம் பண்ணி அவளை ஜெயிக்கக்கூடியவர். ஸ்ரீரங்கத்துக்கு வந்த காஞ்சிபுரத்துல ஸ்ரீரங்கம் வந்து வாதத்துல ஜெயிச்சு ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீ மனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்த்தியாக ஸ்ரீரங்க ஸ்ரீயை காப்பாற்றி கொடுத்தவர் வளர்த்தவர் சுவாமி தேசிகன். அந்த காஞ்சிபுரத்திலும் ஒரு வாதம் நடந்தது. அங்க போய் ஜெயிச்சு திவ்ய பிரபந்தத்தை ஸ்தாபித்தவர். திருவேந்திபுரத்துல ஒரு வாதம் நடந்தது. அங்க போய் ஜெயிச்சு பரமத பங்கம் அருளி செய்தவர். செற்றார் திரளழியா. வேறுவா நமக்குள்ளே பேசிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் ஆபத்து வந்தால் அந்த ஆபத்திலிருந்து சம்பிரதாயத்தை காப்பாற்றணும் இல்லையா, அதுலேயும் சுவாமி தேசிகனுக்கு நிகர் சுவாமி தேசிகன். அதான் சொல்ற வஞ்ச பிரசமயம் மற்ற வந்தோன் வாழியே. இவர் அவதாரமே அதுக்காக தான். பிற சமயங்களை ஒழித்து இதை ஸ்தாபித்தவர். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஆச்சாரிய சித்தாந்தத்தை ஆழ்வார் சித்தாந்தத்தை ஸ்தாபித்தவர். அப்போ இவர் தான் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்குடின்னு தேசிகன் தான் சொல்லணும். நான் ஆச்சாரியர்கள் எல்லாரும் பண்ணியிருந்தா கூட அதுல பொற்குடியாக சுவாமி தேசிகன் திகழ்ந்திருக்காரு இல்லையா. கற்றுக்கறவை கணங்கள் இதை நாச்சியார் சொல்ற அழகு. இது மாதிரி இதெல்லாம் விசேஷ அர்த்தங்கள்லாம் இருக்கட்டும். அந்த அந்த பதங்கள் பாருங்க. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்தான். பசுமாடுகள் கறந்துன்னு அர்த்தம். பசுமாடு கறந்துன்னு சொல்லல, எல்லாம் கணங்கள் பல கறந்துங்க. கும்பல் கும்பலா இருக்கான். எத்தனை பசுமாடு கறந்தேன்னு சொல்ல முடியாது. எத்தனை செட்டு பசுமாடு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு பசுமாடும் எண்ண முடியாது. ஆனா எத்தனை செட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எத்தனை குணங்கள்னு சொல்ல முடியாது. ஆனா கல்யாண குண கணங்கள்னு சொல்லலாங்கிற பகவத் ராமானுஜா. அசங்கேய கல்யாண குண கண அப்படிங்கிற. ஏன்னா கூட்டம் கூட்டமா குணங்கள் இருக்கு நிறைய. ஒரு செட்டுல நிறைய இருக்கு. அந்த மாதிரி செட்டா பசுமாடுகள் நிறைய இருக்கு. அப்படின்னா இதுக்கும் சுவாமி தேசியனே உதாரணம் காமிக்கிறேன். தேசியனுடைய சிஷ்யர்கள் எத்தனை பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சொல்ல முடியாது. எத்தனை பேர் சிஷ்யால் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது நம்பால. ஆனா தேசியன் ஒரு தகவல் ஒண்ணு கொடுக்குற. என்ன கேட்டா 30 தடவை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிற. ஸ்ரீரங்கத்துல சுவாமி தேசிகன் 30 தடவை திரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக சாஸ்திரஹா யோசிச்சு பாருங்க. வாழ்நாள்ல ஒரு தடவை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொன்னாலே
மகா ஆச்சாரியன்னு இந்த காலத்துல பேர் வாங்கிடலாம். இப்ப என்ன எத்தனை பேர் இருக்கா? அந்த காலத்துல 30 தடவை சொல்லிருக்க சுவாமி. அதுவும் சுவாமி தேசியன் இதை சொல்லும் போது இவருக்கு வயசு 60 என்னமோ தான். சுவாமி தேசியன் எழுந்திருந்தது 100 திருநட்சத்திரம் வரை. அந்த 60க்குள்ளேயே 30 தடவை சாதிச்சிருக்காருன்னா, அப்ப சுவாமி தேசியனுடைய காலக்ஷேப சிஷ்யர்கள்லாம் 30 செட்டுன்னு சொல்லலாமே தவிர 30 பேர்னு சொல்லிட முடியாது. எத்தனையோ பேர் சீபாஷ்யத்துக்கு மட்டும். அது தவிர பகவத் விஷயம் திருவாராயர்படி காலக்ஷேபம் விசேஷமா சுவாமி தேசியம் நடக்கும். ஏன்னா எம்பெருமானார் அவர்களை செய்த திருவாயூர்படி காலக்ஷேபம் அதுல எத்தனை பேர் அன்வயிச்சா. அதை தவிர இவர் மேல் நாட்டுக்கு போய் அங்க போய் சீவாஷ்ய காலக்ஷேபம் பகவத் விஷய காலக்ஷேபம் சொன்னதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் திரும்பி வந்ததல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்தா எத்தனை ஆகும்னு கேட்டான்னா அழகா பெரியவாள்லாம் சொல்றா, கற்று கறவை கணங்கள் பலகரந்து மாதிரிதான் சுவாமி தேசியனுடைய காலக்ஷேபங்கள்லாம் நிறைய. அவ்வளவுதான் சொல்ல முடியும், எத்தனை எல்லாம் சொல்ல முடியாது. அதுல சிஷ்ய கணங்கள்னு வேற சொல்லலாம் தவிர சிஷ்ய கணங்கள் எத்தனை கேட்டா பல கணங்கள் பலன்னு சொல்லலாமே தவிர அதுவும் எண்ணிக்கை சொல்ல முடியாது. அத்தனை சிஷ்யர்கள் அத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தக்கான்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவார்கள். அப்படி கற்றுக்கறவை கணங்கள், கற்றுக்கறவையா, அதாவது எல்லாமே கறக்கிற பசுமாடுன்னு அர்த்தம். சின்ன சின்ன கண்ணுக்குட்டியோட இருக்கக்கூடிய கறக்கிற பசுமாடு. வயசான பசுமாடெல்லாம் இருக்கட்டும், கறக்கிற பசுமாடே நிறைய இருக்கு. வயசான பசுமாடு அது மாட்டுக்கு இருக்கு, அது புல்லு மேய்ஞ்சுன்னு இருக்கும். ஆனா இவ கறக்கிற பசுமாடே கணங்கள் பல கறந்து. ஒரு விதத்துல பார்த்தா இந்த மாடெல்லாம் நிறைய கறக்கும். பிருந்தாவனத்துல எல்லாமே கறக்கிற நாடாவே இருக்கும். ஏன்னா எல்லாம் இளமையோடயே இருக்கும், எப்பவுமே கறந்துன்னு இருக்கும். ஒரு நாள் கூட வயசாகாது போல இருக்கும் மாட்டுக்கெல்லாம். சிவைகுண்டத்துல இருக்கா போலன்னா வியாக்கியானத்துல சிவைகுண்டத்துல இருக்காள்லாம் எப்பவுமே யுவாவாவே இருப்பான், இளைஞர்களாவே இருப்பாளாம். அது சரி சுவாமி, சீவைகுண்டத்துல இருப்பா, ஆனா இங்க அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டா, சீவைகுண்டத்திலேயே எப்பவுமே யுவாவா இருக்கா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பகவத் சம்பந்தம் காரணம். பெருமாளுடையே இருக்காள் இல்லையோ, அப்ப பெருமாளுடைய ஸ்பர்சமே தாரக போஷக போக்கியமாக அப்படியே இருக்காள் இல்லையோ, அப்ப யுவாவா இருக்கா. திருவாய்ப்பாடிலையும் அப்படியே இருக்காள். திருவாய்ப்பாடியில் இருக்க பசுமாடு இருக்கும் இல்லையோ, இதுக்கு கிருஷ்ணன் தான் மொத்தவுமே தாரக போஷக போக்கியம் எல்லாமே. கிருஷ்ணனோட ஸ்பர்சத்தாலே வளர்ந்து அவன் கால் அடியிலேயே கிடந்து இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதனால எப்பவுமே கற்றுக்கறவையாவே இருக்கு எல்லாம். பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவங்கிறார் தசரதர். ராமனை பார்க்கச்செல்லாம் எனக்கு வயசு குறையுதுங்கிற பெருமாள் ஸ்ரீராமன் பிள்ளை. ராமனை பார்க்க 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 எனக்கு வயசு குறைஞ்சின்று. நந்தாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவ அதாவது பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவ நந்தாமி பஷ்யன்னு பார்க்க பார்க்க சந்தோஷம், பார்க்க பார்க்க வயசு குறையுது. என்ன ராமனுடைய வைபவம் அது. பொதுவாகவே பிள்ளையோட நல்ல பிள்ளை ஒருத்தன் தான் வச்சுக்கோங்க, அப்பாவுக்கு அந்த சந்தோஷத்துல அவர் இளைஞராயிடுவார். ராமன் மாதிரி இருந்தா, கிருஷ்ணன் மாதிரி இருந்தா, இந்த பசுமாடு எல்லாம் கிருஷ்ணன் கிடைச்சிருக்கான் இல்லையா, அதனால எல்லாம் இளமையோட இருக்கு. கற்று கறவை கணங்கள் பல கறந்து, இப்படி பல கணங்களை ஒருவரே கறந்து இவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கலாம். பல வேதங்கள் பல சாஸ்திரங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணி ஒருத்தரே இருக்காரு இல்லையோ, அந்த மாதிரி. செற்றார் திரளழிய சென்று, இதுக்கும் தேசியம்தான் உதாரணம். ஏன்னா தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, பகவத் கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம். அதை பத்தி தான் நேற்று விஜயராகாச்சார் சுவாமி பேசிட்டு இருந்தார். பகவத் ராமானுஜருடைய கருத்தை தேசியன் ஆச்சரியமா சாதிக்கிறார் இந்த தாத்பரிய சந்திரிகா கீதா பாஷ்ய வியாக்கியானத்தில். அதுல எத்தனை புஸ்தகம் அவர் பார்த்திருக்காரு தெரியுமா? ஏகப்பட்ட ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் கரைச்சு குடிச்சிருக்கு. ஒருத்தருக்கே இத்தனை ஞானம் எப்படி வந்தது? எங்கேனா ஒரு 30 பேர் 40 பேருடைய ஞானம் ஒருத்தருக்கு இருக்கு. ஆச்சாரிய கோஷ்டியில மொத்த பேருக்கும் இருக்கிற ஞானம் ஒருத்தருக்கு இருக்கு. எப்படி வந்தது? அதான் ஆச்சரியம். இரண்டாவது, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். இவர்களுக்கு செற்றார் யாருன்னா பாகவத சமிருத்தி பொறாதவர்கள் அப்படிங்கிறார். பாகவதர் நன்னா இருந்தா பிடிக்காதுன்னு சில பேர் கல்வியோ, அவதான் வருவா. உடனே அவளை உயிச்சு கட்டுவாள் அப்படின்னு அர்த்தம். கம்சன் கிட்ட இருந்து வருவாள், அப்படி வரவா தானே. அப்படி பாகவத சமிருத்தி பொறாதவர்கள் தான் பிற மதத்தவர்கள்லாம். அந்த காலத்துல சமீபத்துல கூட ஒரு பேச்சு பேச வேண்டி இருந்தது. ஒரு ஹிஸ்டரியில ஒரு மீட்டிங் உண்டு. சைவா வைஷ்ணவா கான்ஃபிளிக்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டோம். தமிழ்நாட்டுல சைவ வைஷ்ணவ மோதல்னு ஒரு காலத்துல இருந்தது முன்னாடி.
சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் மோதல் அப்படின்னு இருந்தது. ராஜாக்கள்லாம் நமக்கே தெரியும், பகவத் ராமானுஜர் அவர் அங்க நிக்க விட்டாம போச்சு. அது மாதிரி சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாளுடைய கதி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். படாபாடு படுத்தினா நிறைய வைஷ்ணவ உயிர் போயிடுது. கூரத்தாழ்வான் கண்ணு போச்சு. இது மாதிரி நிறைய பெரிய நம்பிகள்ல உயிர் போச்சு. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்ப இதை பத்தி பேசினா அதுல பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு அறிய ஆரம்பிக்கிறேன். அங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறோங்க, சைவ வைஷ்ணவ கான்ஃபிளிக்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு போடுறோங்க, சைவ வைஷ்ணவ மோதல் அப்படின்னு வெளியில இருந்து பாக்குறவார் கல்வியோ நீங்க சொல்றோங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்னன்னு கேட்டான்னா, இந்த ராஜாக்கள் அவர்கள் சைவர்களாக இருந்து கொண்டு வைஷ்ணவர்களை படுத்தினார்கள் இருக்கே தவிர ஒரு வைஷ்ணவனாவது சைவர்களை படுத்தினால் எங்கேயாவது இருக்கா? கிடையாது. ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியனாவது தானே போய் வாதம் பண்ணான்னு உண்டா? கிடையாது. அங்க வாதத்துக்கு வந்தால் அவளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு. பதில் சொல்லி வைஷ்ணவத்தை ஸ்தாபிக்க வேண்டி இருக்கு. ஏன்னா வைதிகம், இது பரம வைதிகம். ஒரு ராஜாவை பிடிச்சிருந்து அங்க இருக்கிற சைவர்கள் எல்லாம் கண்ணை குத்து காதை குத்து இதுக்குன்னு யாரா ஒரு வைஷ்ணவ பண்றதால பண்ண முடியாது. இது சைவ வைஷ்ணவ கான்ஃபிளிக்டே கிடையாது. இது சைவர்கள் வைஷ்ணவர்களை ஆக்கிரமித்தது அப்படிங்கிறது தானே தவிர சைவ வைஷ்ணவ மோதல்ங்கிறது கிடையாது. எப்போ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அப்படிதான். இன்னி வரைக்கும் நம்ம தேசிக சம்பிரதாயம்னா இந்த தேசிக சம்பிரதாயத்தவர்கள் போய் அவர்கள் தகராறு பண்ணான்னு ஒண்ணு வராது. இது ஏன்னா வாழியனு தூப்புள் வர்ணிகமான் தாசிரியன் வாழியவன் பாதார் விந்தமலர் வாழியவன் கோதிலாத்தான் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலார் நல்லோர் திரள். தேசிய சம்பிரதாயத்தவா கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன கேட்டா, தேசிகன் எத்தனையோ சந்நிதியில இருக்காரு, அவர் கொஞ்சம் வாழ விடுவோம். தேசிய பிரபந்தம் சொல்லலாமே, வேற ஒண்ணும் இல்லை. நாங்கதான் முன்னாடி இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, எங்களுக்கு வேண்டாம். தேசிகன் அருளி செய்த பிரபந்தம், ஸ்ரீரங்கம் பெருமாள் விஷயமாக தேசிகன் அருளி செய்த பிரபந்தம் பாதுகா சாஸ்திரம் கோயில சொல்ல முடியுமா? காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் விஷயமாக தேசிகன் அருளி செய்த பிரபந்தம் 6 பிரபந்தங்கள் இருக்கு, சொல்ல முடியுமா? அதை சொல்லணும். அதுதான் ஆசை. அதுதான் நடக்காத போதுதான் அதை நடத்தணும் அப்படின்னு தான் பாக்குறேன். அந்த மாதிரி ரீதியில இருக்கும்போது இதுதான் வைஷ்ணவ சமிருத்தி பொறுக்காமை அப்படின்னு. தேசிக சமிருத்தி பொறுக்காது. தேசியம் பாட்டெல்லாம் சொல்லக்கூடாது, தேசியம் தனியெல்லாம் சொல்லக்கூடாது. செற்றாரு இப்போ இப்படி இருக்கு இல்லையா? முன்காலத்துல வைஷ்ணவ சமிருத்தியே பொறுக்காமல் நிறைய பேர் இருந்திருந்தா எந்த வைஷ்ணவ கோயிலையும் வாழ விட மாட்டான். அப்போ சுவாமி தேசிகன் போல இருந்தவர்கள் தான் போய் வைஷ்ணவத்தை காஞ்சிபுரத்திலையும் ஸ்ரீரங்கத்திலையும் திருவேந்திபுரத்திலையும் காப்பாற்றி கொடுத்தவர்கள். செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும். இந்த இடத்துல இந்த கோவலர்களுக்கு உதாரணமா யார சொல்றான்னு கேட்டா ராமனை சொல்றான். அபியாதா பிரகர்த்தாச்சா அப்படின்னு போய் ஜெயிப்பானோ பெருமாள் ராமன். லங்கையிலேருந்து ராவணன் வந்தான்னா அந்த லங்கைக்கு போய் அவனை சண்டை போடுறான். ராவணன் என்ன நினைக்கிறான், லங்கை கிட்டே யாரும் வர முடியாது அப்படிங்கிறான். ஆனா உள்ள போய் கோட்டையை தகர்த்து உள்ள போய் சண்டை போடுறாரு இல்லையா? அந்த மாதிரி சென்று செறி செய்யும். செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும். குற்றம் ஒன்றில்லாத கோவல் அர்த்தம் பொற்கொடியே. ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. ஸ்வதர்மத்தை விட்டார்கள் அப்படிங்கிற தோஷம் கிடையாது. தன்னுடைய சம்பிரதாயத்தை ரட்சிக்காமல் விட்டார்கள் அப்படிங்கிற தோஷம் கிடையாது. எப்பவுமே சம்பிரதாயத்தை ரட்சிக்காமல் விட மாட்டார்கள். நம்ம பெரியவா விட மாட்டான். சம்பிரதாயத்துக்கு ஆபத்து வேற ஏதோ ரூபத்தில் வரும். இப்போ ஒண்ணும் தேசிகன் பிரபந்தத்தை பாடக்கூடாதுன்னு சொல்றா போலீஸ் கிடையாது. நீ பாடக்கூடாது அப்படிலாம் சொல்லல, போலீஸ்கள் சொல்லல, அரசாங்கம் சொல்லல. யார் சொல்றாங்கிறத பார்த்துக்கணும் நாம. குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. அப்படிப்பட்ட கோவலர்த்தம் பொற்கொடியே. அதாவது போய் யுத்தம் பண்ணச்ச கூட நிராயுத பாணியை அடிக்க மாட்டான். அதுதான் ராமனை உதாரணமா சொல்றான். குற்றம் கிடையாது. நான் யுத்தம் பண்ணச்ச கூட ராமன் நிராயுதமா இருந்தா அடிக்க மாட்டான். இன்று போய் நாளை வான்னு அனுப்பிச்சுட்டான். ஆனா கண்ணன் அப்படி கிடையாது. கர்ணன் நிராயுதமா நிக்கிறான். அப்ப அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா இப்பதான் சரியான சமயம் அடிங்கிறான் கண்ணன். இதை விட்டா உனக்கு சமயம் கிடைக்காது, நீ அடிச்சு. ஐயோ இது என்ன அதர்மம், இது என்ன அநியாயம் அப்படிங்கிறான். துரியோதன் இதென்ன அநியாயம், இதென்ன அதர்மன்றான்.
அப்போ கண்ணன் கேக்குறான், இல்ல துரியோதனா கர்ணா, அட தர்மம் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டங்களா? எப்ப ஆரம்பிச்சோங்க? நீங்க முன்னாடி அந்த பாஞ்சாலிய சபையில அழிச்சுன்னு வச்சு அப்ப தர்மம் ஞாபகம் இல்லை, உங்களுக்கு மறந்து போச்சு. நீங்க அரண்மனையில இருக்கச்சு உங்களுக்கு தர்மம் எல்லாம் தெரியாது. இப்ப அடிபட்டு சாக கிடக்கும் போது தர்மம் இருக்கு இல்லையா? உங்களுக்கும் தர்மம் பத்தி தெரியும் போல இருக்கு, இப்பதான் பேசுவோங்களான்னு பரிகாசம் பண்ண. ஆனால் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியேன். சுவாமி தேசியன் கூட ஒரு விஷயம் சொல்ற, நேர போய் வாதத்துல போய் ஜெயிக்கிறார். அப்போ பரமத பங்கத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். வாதம் பண்ணக்கூடாது சுவாமி, வைதிகாலோட வாதம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. சரி, ஏன் வாதம் பண்ற? பிராமணனோட வாதம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, நீர் ஏன் வாதம் பண்ற? இல்ல கிரகிய கதாம் குறியாத்தெல்லாம் இருக்கு, வாதம் பண்ணக்கூடாதே அப்படின்னா, அப்ப சுவாமி தேசிகன் சொல்ற, நீ சொல்றது வாஸ்தவம் தான், வைதிகாலோட வாதம் பண்ணக்கூடாது. ஆனா இவ வைதிகா இல்லைங்கிற. எம்பெருமான் சர்வேஸ்வரன் தான் வேதத்திலே சொல்லப்பட்டவன், பகவான் நாராயணன். அதை ஒத்துக்காட்டா அவன் என்ன வைதிகன்? சர்வேஸ்வரனே ஒருத்தன் கிடையாதுன்னு சொன்னா இது என்ன வைதிக மதமா? அப்படிதானே சொல்றாவா? சர்வேஸ்வரன் தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சான்னு வேதம் சொல்றது, பிரபஞ்சமே பொய்ன்னு சொல்றோம், வைதிகம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சான்னு எப்படி வரும்? இல்ல சிருஷ்டிச்சான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னான்னு வேற ஏதோ சொல்றேன். என்னப்பா ஸ்பஷ்டமா சொல்றது? பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சான், பிரபஞ்சத்தை ரட்சித்தான், பிரபஞ்சத்தை சம்ஹாரம் செய்தான், பிரபஞ்சத்துக்குள்ள அந்தர்யாமியா இருக்கான்னு வேதத்துல திருப்பி 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 சொல்றதே. நீ பிரபஞ்சமே பொய்ன்னு ஒரு கதை விட்டுருந்து நானும் வைதிகன் அப்படின்னா உன்னை எப்படி வைதிகன் ஏறும்? நாராயண தொய்யன மிருஷ்யதி வைதிகா. பிரபஞ்சமே பொய்ன்னு சொல்றோம் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வைதிகன் சொல்லிக்கிறான், பௌத்தன்னு சொல்லிக்கிறான். நான் என்னுடைய ஞானத்தினாலே சொல்றேன் நானுங்கிறான். நீங்க அந்த மாதிரி உன் ஞானத்தினால சொல்லு, வேண்டாம் சொல்லல. பௌத்தர் மாட்டுடன் பூட்டுவோம், புத்தர் மாட்டுடன் பூட்டுவோமே, நீ பௌத்தன் சொல்லிக்கோ, வைதிகன் சொல்லிக்காத. அதனால வைதிகனோட இது பண்ணக்கூடாது, வாஸ்தவம் தான், வைதிகனோட வாதம் பண்ணக்கூடாது. ஆனா வைதிக வேஷம் போடுறவனோட வாதம் பண்ணலாம் விட்டேன். வைதிகன் வேஷம் போட்டுக்கிறான் இல்லையா, நானும் வைதிகன் சொல்லிக்கிறேன் இல்லையா? எல்லாம் நாராயண நாமும் சொல்லியிருக்கேன் ஸ்பஷ்டமா, நாராயணன் தான் சிருஷ்டிச்சான்னு சொல்லியிருக்கேன். அது ஒக்கும்போது அது ஒத்துல என்ன? அதனால குற்றமொன்றில்லாத கோவல் அர்த்தம் பொற்கொடியே, இந்த மாதிரி வாதத்துல போய் ஜெயிக்கிறதெல்லாம் குற்றம் கிடையாதுன்றார் சுவாமி தேசிகன். இதெல்லாம் அவசியம் செய்யணும். தாட்டக மாதிரி தாட்டகாவதம் பண்ணார் பெருமாள் ஸ்ரீராமன். பெண்ணை போய் கொல்லலாமான்னார். விஸ்வாமித்திரர் சொன்னார் பெண்ணை கொல்லக்கூடாது, ஆனா இவளை கொல்லலாம்ட்டார். ஏன்னா ராட்சசி, பிசாச்சு. கோவலர்த்தம் பொற்கொடியே, அந்த கோவலர் குலத்துக்கே பெருமையை சேர்க்கக்கூடியவள் இவள். முதலே சொன்ன இல்லையா, ஆபிஜாத்தியம்னா அந்த குலத்துக்கு ஏத்த மாதிரி நடந்தா பெருமையா சொல்லிக்கலாம், 10 பேர் சொல்லணும். அந்த மாதிரி அந்த கோவலர் குலத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அப்படி கிருஷ்ணானுபவத்துல தெரிஞ்சிருக்கா. ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷதி மே சுதா அப்படின்னு ஜனகர் சொல்ற. என் பெண்ணு சீதையினாலே என் குலத்துக்கு பெருமை அப்படிங்கிற. அந்த மாதிரி அந்த குலத்துக்கு பெருமையை சேர்க்கும் பொற்கொடி, ஒரு கொடி, அதுவும் சொர்ணத்தினாலே ஆன கொடி, ஊருக்கு ஒரு பெண் பிள்ளையாக இருக்கக்கூடியவள் அழகா சொல்றான். ஏன்னா கோவலர்னா மொத்த கோபர்களுக்கும் ஒரு பெண் கொடியா இருக்கா. எப்படி ஆனால் கண்ணன் ஊருக்கெல்லாம் ஒரு குழந்தையாக, அந்த ஆயர் குலத்துக்கு அணிவிளக்காக இருக்கானோ அந்த மாதிரி இந்த கோப குலத்துக்கே ஒரு பொற்கொடியாக இருக்கான். அவ நாச்சியார் மாதிரி சுடி கொடுத்த நாச்சியார் இருக்கார் இல்லையா, இவள் 5 குடிக்கு ஒரு சந்ததிங்கிறார் மனோன் மௌனிகள். ஆழ்வார் குலத்துக்கு மொத்தத்துக்கும் ஒரு பெண் சந்ததி மாதிரி சுவாமி தேசியன் சொல்றார். ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதீயாக. கோதாஸ்தியில் அழகா, அம்மா சுடி கொடுத்த நாச்சியாரே, உன்னுடைய தகப்பனார் உன்னுடைய தமையனார்லாம் இருக்க அழியோ ஆழ்வார்கள்லாம், அவெல்லாம் உன்னை பார்த்து தான் கத்துக்கிறான். நீ திருப்பாவை பாடினதை பார்த்து ஓ இப்படியெல்லாம் பக்தியில பேசணும்னு நம்ம பார்த்து கத்துக்கிறாள் எல்லாரும். அவளும் சிங்கார பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும். ஆழ்வார்களுக்கெல்லாம் சிங்கார பக்தியை கத்துக் கொடுத்தது ஆண்டாள் தான், இதை பார்த்துதான் கத்துக்கிறான். ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதீயாக. ஏன்னா அந்த குடிக்கே கோவலர்த்தம் பொற்குடின்னு ஆண்டாள் தான். கோவலர் அப்படின்னா கோவலர், பாட்டு பாட வல்லவர்கள் ஆழ்வார்கள். அந்த குலத்திலே ஒரு பொற்கொடியாக ஆண்டாள் இருக்கார் அப்படிங்கிறதுனால கோவலர் தம் பொற்கொடியே. பொற்கொடினா அழகு, சொர்ண கொடி. அது மட்டும் இல்ல,
கொடின்னு சொன்னாலே அதை படருவதற்கு ஒரு மரம் வேணும் இல்லையா? அந்த மரமாக பகவான் கண்ணன் இருக்கான். ஸ்ரீ விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம்னு அழகா சொல்ற. ஆண்டாள் தான் பொற்கொடி, கண்ணன் தான், ஸ்ரீ ரங்கநாதன் தான் அந்த மரம். அந்த மரத்திலே படர்ந்து இருக்கக்கூடிய பொற்கொடி. அப்பதான் அந்த மரத்துக்கும் அழகு. அப்புறம் புற்றரவல்குல் புனமையினே போதராய், அழகான இடையழகு. அந்த அழகெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவு அழகுன்னு சொல்ற. ஒரு படம் எடுத்து இருக்கிற சர்ப்பம் போல அழகா இருக்கும்னா சொல்றான். என்ன கேட்டான்னா லாவண்யம் சௌந்தரியம் சொல்றான். லாவண்யம்னா பொதுவான அழகு, சௌந்தரியம்னா ஒவ்வொரு அவயவமாக, கண்ணழகு, காதழகு, மூக்கழகு மாதிரி எல்லாம் இவகிட்ட இருக்கான். அந்த லாவண்யம் தான் முதல்ல பொற்கொடின்னு சொன்னான். லாவண்யம்னா லவணம்னா உப்பு, உப்பை ஜலத்துல கரைச்சா மொத்தம் எப்படி உப்பா இருக்குமோ அந்த மாதிரி அழகு உடம்பு முழுக்க இருந்தா அதுக்கு லாவண்யன் பெயர். அப்புறம் தனித்தனியா கண்ணழகு மூக்கழகுன்னு இருந்தா அதுக்கு சௌந்தரியம் அப்படின்னு பெயர். இந்த ரெண்டையும் சேர்த்துதான் பெருமாள் கிட்டலாம் சொல்ற வழக்கம். இப்ப இவகிட்டையும் அப்படி இருக்கு. அப்ப இவ அழகா பார்த்து அவ பாட்டு பாடுறா. வேடிக்கை பாருங்க, ஒரு பெண் நல்ல அழகா இருக்குன்னு அதை பார்த்து மோகிக்க வேண்டியது ஆண். ஒரு ஆண் அழகா இருக்கான் அப்படின்னா அதை பார்த்து மோகிக்க வேண்டியது பெண். ஆனா பெண் அழகை பார்த்து பெண்ணே மோகிக்கும்படி இருந்தான்னா அவள் எப்படி அழகா இருக்கணும் பார்க்க. ஏன்னா இந்த பெண்களே அவளுடைய அழகை பத்தி பாட்டு பாடுறான். புற்றரவல்குல் புனமையிலே போதராய் அப்படின்னா, திரௌபதியை பத்தி ஒரு கதை ஒண்ணு இருக்கு மகாபாரதத்துல. திரௌபதி ஸ்நானம் பண்ணாள். அப்ப அவளுக்கு ராஜகுமாரி இல்லையோ, அப்ப அவளுக்கு கை கால் தேய்ச்சி விடுறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நிறைய பணிப்பெண்கள்லாம் நிறைய பேர் இருந்தா. அவளா திரௌபதி குளிக்கும் போது திரௌபதி அழக பாக்குறா. அவளா ஏன்னா குளிக்கும் போது சாதாரண வஸ்திரத்தோட தானே இருப்பா. அதை பார்த்து அவளுக்கு அப்படி ஒரு பொறாமை மட்டும் இல்லையா, அவளுக்கு அப்படி ஒரு கிளர்ச்சி இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு அழகு, பெண்ணுக்கே போதையூட்டும் அழகு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அழகு திரௌபதிக்கு இருக்கான். அந்த மாதிரி பெருமாள் ராமனுக்கும் கண்ணனுக்கும் இருக்கு. அப்படின்னா இங்க திரௌபதி பத்தி சொல்லச்ச பும்பாவம் மனசா, அவ என்ன நினைச்சாலா அப்படின்னா இந்த திரௌபதியுடைய அழகை பார்த்த உடனே ஐயோ நாம ஒரு ஆணாக பிறக்கலையே, ஆணாக பிறந்து இவளை கல்யாணம் பண்ணிட்டா நாம தான் இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்சவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாள் மனசுக்குள்ள. அத மாதிரி பெருமாள் ஸ்ரீராமன் பும்சாம் திருஷ்டி சித்தா பகாரினம், புருஷர்கள்லாம் ராமனை பார்த்தா அப்படி நினைப்பாங்க, என்ன அழகு என்ன அழகு. ஆஹா, ஆணே கொண்டாடும்படியா ஆண் அழகு, பெண்ணே கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய பெண் அழகு அப்படி இருக்கான் இவளுக்கு. அதான் இவாளே வர்ணிக்கிறார். புன மயில் அப்படின்னா தன்னுடைய நிலத்திலே தன்னுடைய இடத்திலே இருக்கக்கூடிய மயில் எப்படி தோகை விரித்தால் அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இவளுடைய திருக்குழல் கற்றை, அந்த திருக்குழலோடு கூட இவள் இருக்கக்கூடிய அழகு, இவள் நடக்கக்கூடிய அழகு எல்லாம் அப்படி இருக்கான். அவகிட்ட சொல்றார், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட. ஆகனா எல்லாரும் உன்னுடைய தோழிகள் மட்டும் இல்ல, உன்னுடைய சுற்றத்தவர்கள், ஒருத்தர் உறவு. எல்லாரும் பாகவத குலத்துல எல்லாரும் சுற்றத்தவர்கள், எல்லாரும் தோழிமார்கள், எல்லாரும் பந்து தான், எல்லாரும் நண்பர்கள் தான். பாகவதம் இல்லாம இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப பந்துவா இருப்பான் ஆனா சண்டை போட்டு இருப்பான், இல்ல நண்பனா இருப்பான் ஆனா பந்துவா இருக்காது. எங்கேருந்தோ இருக்க நண்பன் நம்புவான், பக்கத்துல இருக்க பந்துவை நம்ப மாட்டான். ஆனா பாகவதர்களா இருக்கானா பந்துக்கள் தான் தோழர்கள், தோழர்கள் தான் பந்துக்கள். அதனால சுற்றத்து தோழிமார் எல்லாரும் மொத்த பேரும் வந்துட்டோம், எல்லாரும் உன்னோட சுற்றத்து தோழிமார் இங்காத்துக்கு வந்துட்டோம், நின் முற்றம் புகுந்திருக்கும் முகில்வண்ணன் பேர் பாடுறோம். முகில்வண்ணன் மேகவண்ணன், உனக்கு பிடிச்ச முகில்வண்ணன் பேர் பாடுறோம். ஏன்னா நீ மயிலோ இல்லையோ, மயிலுக்கு மேகன்னா பிடிக்கும். மேகத்தை பார்த்த உடனே மயில் நடனம் ஆடும். நீ ஆட வேண்டாமோ, சிற்றாதே ஆடாம இருக்கியே ஏன்? கண்ணனுடைய பாட்டை கேட்ட உடனே நீ அத்தனை ஆட வேண்டாமோ அப்படின்னு, ஆடி பாடி செய்ய வேண்டாமோ அப்படின்னு நீ ஆடாம இருக்கிய பாடாம இருக்கிய. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். சுற்றத்து தோழிமார் அப்படின்னும் போது அழகா ஒரு விஷயம் சொல்றா. பாகவதர்கள் எல்லாரும் சுற்றத்து தோழர்கள். என்ன காரணம் கேட்டா அனன்ய பிரயோஜனர்கள். பகவத் கைங்கரியம் ஒண்ணுதான் பிரயோஜனம், வேற பிரயோஜனம் கிடையாது அப்படின்றத அப்ப வேண்டிவாள் ஆயிடுவான். பகவத் கைங்கரியம் ரெண்டாம் பட்சம் தான், வேற போட்டி பொறாமைன்னு இருந்தா அப்ப சுற்றத்து தோழிமாரா ஆக முடியாது இல்லையா? அதுதான் மற்ற பேரோட ஒத்து போக மாட்டேங்கிறது.
பாகவதர்களோட ஒத்து போகணும், பகவத் கைங்கரிய மாத்திரம் லட்சியமா இருந்தா அது ஒத்து போயிடுமா? அந்த மாதிரி இருக்கா இங்க இருக்கோ இல்ல. நின் முற்றம் புகுந்து அப்படிங்கச்ச ரொம்ப அழகான விஷயம் அது. அவள் உங்காத்துக்கு பொதுவா எல்லா இடத்துலயும் வாசல்ல இருந்து கதவை தட்டுவா, வா அப்படின்னு எழுப்புவா. ஆனா இவாத்துக்குள்ள உள்ளுக்குள்ளேயே போயிருக்கா, முற்றம் வரைக்கும் போயிட்டா. வாசல் கதவு திறந்திருக்கு போல இருக்கு. வாசலையே பாடி எழுப்ப வேண்டியது தானே. நின் முற்றம் புகுந்து நாங்க இந்த முற்றத்துக்கு வரணும்னு வந்திருக்கோம் அப்படின்னுட்டா. ஏன் அப்படின்னா அந்த முற்றத்துல பெரிய கதை இருக்கு, இவெல்லாம் நிறைய எப்பவுமே பாடின இடம். நின் முற்றம் புகுந்து சுவாமி தேசியன் காலக்ஷேபம் சாதித்த இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது விசேஷம். எங்க? காஞ்சிபுரத்துல தேவபெருமாள் சன்னதியில பின்னாடி நடாதூரம்மாள் காலக்ஷேப கோஷ்டி நடந்த இடம் இருக்கு, எல்லாரும் விழுந்து சேவிப்பா. நின் முற்றம் புகுந்து பெருமாள் சன்னதிக்கு போறோமோ இல்லையோ அந்த இடத்துக்கு போகணும். அங்கதான் தேசியன் காலக்ஷேபம் கேட்டார், காலக்ஷேபம் சொன்னார் அப்படின்னா அதை காட்டிலும் நமக்கு பிராப்திய ஸ்தலம் வேற எது இருக்க முடியும்? சீவை கொண்டும் கூட பிராப்தியம் இல்லை, இதுதான் பிராப்தியம் அப்படின்னு சொல்லும்படி. ஏன்னா அப்படி ஒரு அனுபவத்தை சுவாமி தேசியன் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த இடத்துல அப்புள்ளார்கிட்ட காலக்ஷேபம் கேட்டுதான் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்தார். அந்த சீவை குண்டத்தை கொடுக்கிறார், அந்த சீவை குண்ட அனுபவத்தை கொடுக்கிறார். அந்த சீவை குண்ட அனுபவத்தை இங்கேயே நாம் பெரும்படி கிரந்தங்கள்ல கொடுக்கிறார்னா அதுக்கெல்லாம் மூலமானது இந்த இடம் அப்படின்னா இதுதான் சீவை குண்டம். ஸ்ரீரங்கத்துல தேசியன் திருமாளிகை பாதுகா சாஸ்திரம் பண்ணின இடம். கீழே விழுந்து விழுந்து சேவிச்சார் ஒருத்தர். இதுதான் சுவாமி பாதுகா சாஸ்திரம் பண்ணின இடம். ஏன்னா எப்படிப்பட்ட பாதுகா சாஸ்திரம் நமக்கு கொடுத்துருக்கார். அப்ப அது வந்த இடம் அப்படியே இல்லையா? அதனால அந்த மாதிரி நின் முற்றம் புகுந்து, உன்னுடைய முற்றம் அப்படிப்பட்டது, உங்காத்து முற்றம் எல்லாம் முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஆச்சாரிய சாதிக்கிறார். முற்றத்தினுடைய கதையை நாச்சியார் திருமொழியில் சாதிக்கிறார். ஆற்றிலே யமுனா நதி கரையிலே சிற்றில் இழைக்கிறார்கள் இவெல்லாம். அப்படியே மண்ணிலேயே கோலங்கள்லாம் போட்டு கட்டி இதெல்லாம் பண்றான். ஆனா கண்ணன் அழிச்சுடுவான். இவ இடைச்சு முடிச்ச உடனே அழிச்சுடுவான். அப்ப கண்ணனுக்கு தெரியாமல் வந்து ஒரு இடத்துல சிற்றில் இழைக்கணும் தான் இந்த முற்றத்துல கூடினார்கள். அவெல்லாம் கண்ணனுக்கு தெரியாமல் கதை தாப்பா போட்டு வந்துட்டான். உள்ளுக்குள்ள எல்லாரும் வந்துட்டான். அப்ப அந்த இடத்துல அழகா சிற்றில் இழைத்தார். அப்ப திடீர்னு வந்து குதிச்சான், மொத்த சிற்றிலையும் அழிச்சுட்டான். கண்ணா நீ எங்கிருந்து வந்த அப்படின்னா, எனக்கு தெரியாதா நீங்க வந்திருக்கோங்க. அது எப்படி தெரியும்னா, எனக்கு தெரியாமல் ஒண்ணு நடக்குமா? நான் எல்லா இடத்துலயும் இருக்கிறோம்னாச்சே. நான் தான் சின்ன வயசுலயே உரி வெண்ணெய் எப்படி சாப்பிட்டேன் உங்களுக்கு தெரியுமோ? சின்ன வயசுல இருந்தே இதே காரியம் தான் எனக்கு. எல்லாரும் முற்றத்துக்குள்ள இல்ல ஆத்துக்குள்ள உரி மேல வெண்ணெயை வைக்கிறா, நான் எடுக்கல. என்ன நீங்க புரிஞ்சுக்கலையே, உங்கள் பாவம் எனக்கு தெரியாதா? அப்படின்னு முற்றத்தோடு புகுந்து நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து ஒருத்தினுடைய முகத்தை பாக்குறான் கண்ணன். அவளுடைய முகத்தை கிட்ட போய் அந்த முகத்தை மோவா கட்டி எடுத்து அப்படி வளர்த்து இப்ப என்ன பண்ணுவ அப்படிங்கிறான். இன்னொருத்துக்கிட்ட போய் கண்ணன் வராமல் இறக்கத்துக்கு போலான்னு சொன்னியே, இப்ப நீ என்ன செய்வாய் அப்படின்னு ஒருத்தி முகத்தையே பார்க்கிறானாம். அவர்கள் தன் முகத்தையே மறக்கிறார்கள். கண்ணன் அப்படி அவர்கள் கிட்ட வந்து நெருங்கி அவள் முகத்தை தொட்டு பார்த்து கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்து அவர்களிடம் பேசுறான் இல்லையா, ஆகா நன்னா இருக்கு அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதுல அவர்கள் தன்னையே மறக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அனுபவத்தை, கிருஷ்ண அனுபவத்தை கொடுத்தது இந்த முற்றம் அப்படின்னா. முற்றத்தோடு புகுந்து நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவியேல் கோவிந்தா. சிற்றிலை அழித்தான் மாத்திரமில்ல, எங்கள் சிந்தையை அழித்தான் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்தாலே அந்த நினைவு வந்துருமா. அதனால அங்க வந்து நாங்க கண்ணனை பாடுறோம். முற்றம் புகுந்து முறுவல் செய்து நிற்றீர்னு திருமங்கையாழ்வார் பாட்டு ஒன்று இருக்கு. முற்றத்துல வந்து புகுந்து முறுவல் செய்து எட்டி பாக்குறான் நான் கண்ணன். கதவு பக்கம் வந்து எட்டி பாக்குறான், முற்றத்துல வந்து எட்டி பாக்குறான், புன்முறுவல் செய்து பாக்குறான். அந்த மாதிரி பல அனுபவங்களை தந்த முற்றம் இது. அதனாலே நாங்கள் ஆத்து வாசல்ல வரல, உங்காத்து முற்றம் தான் எங்களுக்கு பிராப்தியம். இப்போ நந்தகோபன் திருமாளிகையை விட கண்ணன் இடத்தை விட எங்களுக்கு பிராப்தியம் இது. அதனாலே நாங்க மொத்த பேருமா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட
சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ பாடவே, நீ ஆடலையே, நீ கூட பாட்டு பாடலையே. அப்படி மனசுக்குள்ள அந்த கிருஷ்ணானுபவம், நீ என்ன செல்வ பெண்டாட்டியா? ரொம்ப பணக்காரனா இருந்தா அதிகமா பேச மாட்டான், பாட மாட்டான். ஏன்னா அவளுக்கு அந்த எண்ணம் இருக்கும். வேடிக்கை ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். கோவிந்தா 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 கோவிந்தான்னு திருப்பதியில மலையில ஏற ஏழைகள்லாம் கத்துறா, நம்மளாம் கத்துறோமா? ஒரு ஒரு நாகரிகம் அப்படி இல்லப்பா. கோவிந்த நாமத்தை சொல்லணும். பாத்தேயங்கிற பாத்தேயம் புண்டரி காட்ச நாம சங்கீர்த்தம் விரதம், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே நடக்க வேண்டாம் அப்படிங்கிற. அந்த மாதிரி நீ செல்வ பெண்டாட்டியா? உனக்கு கிருஷ்ணா அனுபவம் அப்படிங்கிற செல்வம், அதை ஆளக்கூடியவள் நீயா அப்படின்னு அர்த்தம். மொத்த செல்வம் உங்ககிட்ட இருக்கு, எங்களுடைய செல்வம் மொத்தம் உங்ககிட்ட இருக்கிறது போல. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய், நீ எதுக்காக தூங்கிக் கொண்டிருக்கிறாய், எழுந்து வர வேண்டாமா அப்படின்றார். இந்த வரி அழகான வார்த்தை, எற்றுக்கு உறங்கும் பொருள் அப்படின்னு. அப்படியே இதை பற்றி ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்கேன். எதற்காக தூங்குகிறாய் அப்படிங்கிறான். அது தூங்குறது எதுக்காக? இது பெரிய விஷயம். நேற்றே பார்த்தோம், கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தான். தூக்கங்கிறது தமோ குணம், அதனால தூக்கம் வருது. தூங்காம இருக்க முடியுமானா தூங்காம இருக்க முடியாது. தூக்கம் இயற்கையா நமக்கு வரக்கூடியது, உண்மையில வரப்பிரசாதம். ஏன்னா பெருமாள் ஏற்பாடு பண்ணியிருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் நமக்கு. நம்ம இந்திரியங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் இருந்தாதான் மறுநாள் நல்லா வேலை செய்ய முடியும். கண்ணுக்கோ காதுக்கோ கை காலுக்கோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவை. அந்த ஓய்வை கொடுத்தால்தான் அந்தந்த இந்திரியம் நல்லா இருக்குமா. தூங்குற காலத்துல ஒழுங்கா தூங்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறா, ஸ்லீப்பிங் டிசார்டர் அப்படிங்கிறா. ஹார்ட்டுக்கே ப்ராப்ளமா? நல்லா கவனிங்க. அதாவது தூக்கங்கிறது கண்ணுக்கு தூக்கம் நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம, ஹார்ட்டுக்கு தூக்கம் கிடையாது இல்லையோ. ஹார்ட் எப்பவுமே அது பம்பிங் நடந்துட்டே தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆனால் டாக்டர் என்ன சொல்றான்னா, நீ தூங்கச்ச ஒழுங்கா ஒரு நாளைக்கு 6 மணி காலமோ 7 காலமோ தூங்கலைனால் உனக்கு ஹார்ட்டுக்கு ஆபத்துங்கிறான். அப்படின்னா எப்படிப்பட்ட வரப்பிரசாதம். நல்ல வேலையா தூக்கங்கிறது தானா வருது நமக்கு, விழிப்புங்கிறது தானா வரும். கண்ணன் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். யுக்த ஸ்வப்னாவபோதஸ்யங்கிறான் கண்ணனை பகவத்கீதையில் சொல்றான். ஒழுங்கா தூங்க வேண்டிய சமயத்துல தூங்கி, எழுந்துக்க வேண்டிய சமயத்துல எழுந்துக்க கத்துக்கோ முதல்ல, அப்பதான் யோகம் வருங்கிறான். பக்தி யோகம் வருமா, இல்லாட்டா பக்தி யோகம் வராதான். எப்ப வேணா தூங்கலாம், எப்ப வேணா எழுந்துக்கலாம்னா பக்தி யோகம் வராது. கடைசியில் பக்தி யோகத்திலே தூக்கம் தான் வரும். தூக்கத்துக்குன்னு ஒரு சமயம் இருக்கு, அந்த சமயத்துல தூங்கணும், எழுந்துக்க வேண்டிய சமயத்துல எழுந்துக்கணும். அது எதுக்காக சுவாமி? அப்போ பகவானே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, அந்த ஓய்வு கொடுத்தால்தான் மறுநாள் அந்த இந்திரியங்கள் நல்லா வேலை செய்யும். லௌகிக ரீதியில் மட்டுமல்ல, நம்ம தூங்குற சமயத்துல தூங்கினா மறுநாள் காயத்ரி ஜபம் அழகா பண்ணலாம், இல்லாட்டா ஜபத்துல தூக்கம் வரும் இல்லையா? பெருமாள் கைங்கரியங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா பண்ண வேண்டாமா? காயத்ரி ஜபம், திருவாராதனம், திருப்பாவை சொல்லுதல், தனு மாசம் வந்துருத்தோம், எல்லாரும் 4 மணிக்கு எழுந்துக்கணும், எழுந்து திருப்பாவை சொல்லணும், ஆராதனம் பண்ணணும். எல்லாம் பண்ணணும்னா ராத்திரி 12 மணிக்கு தூங்கினா 4 மணிக்கு எப்படி எழுந்து முடியும்? சரியான சமயத்துல தூங்குவோன்னு கண்ணன் சொல்றான். தூக்கத்தை ஏற்பாடு பண்ண கண்ணனே யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய அப்படின்னு சொல்றான். நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய. நிறைய தூங்குறவனுக்கும் யோகம் பண்ண முடியாது, தூங்காம இருக்கிறவனுக்கும் யோகம் பண்ண முடியாது. நானே வரமா கொடுத்துருக்கேன் தூங்கத்தை, அதை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தாதான் யோகம் பண்ண முடியும்னு இத்தனை சொல்றான் இல்லையா? அதனால தூக்கம் வந்தா நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா எற்றுக்கு உறங்கும் பொருள், எதுக்காக தூக்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். மறுநாள் கார்த்தால எழுந்து திருப்பாவை சொல்வதற்காக முன்னாள் தூக்கம், மறுநாள் கார்த்தால எழுந்து கைங்கரியங்களை விடாமல் செய்வதற்காக முன்னாள் தூக்கம். அதுதானே தவிர ஃப்ரெஷ்னஸ் வரணும் இல்லையோ, அதுக்காக தான் தூக்கம். அப்ப அந்த கைங்கரியம் செய்யற சமயம் வந்த அப்புறமும் தூங்கிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, எற்றுக்கு உறங்கும். தூங்குறது எதுக்குன்னே தெரியாம தூங்கிட்டு இருக்கா சில பேர். காத்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்க வேண்டாமா? சந்தியாவதனம் பண்ண வேண்டாமா? இல்ல வாசல் தெளிச்சு கோலம் போட வேண்டாமா? இல்ல சூரியோதய சமயத்துல குளிக்க வேண்டாமா? முன்னாடி குளிக்க வேண்டாமா? எத்தனை காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. அழகா சொல்ற, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்கூலா கர்த்தவியம் தெய்வ மான்யம். ராமனை எழுப்புற விஸ்வாமித்தர் எவ்வளவு அழகா எழுப்புறா பாருங்க. ராமா எழுந்திரு,
எழுந்து என்ன கேட்டான்னா, பூர்வா சந்தியா பிரவர்த்தை, கிழக்க சூரியோதயம் ஆப்போறது எழுந்து என்ன கேட்டா, கர்த்தவியம் தெய்வமான்மிகம், அன்னைக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா. விஸ்வாமித்தர் அப்படித்தானே எழுப்புவார், பெருமாளையே அப்படி சொல்லி எழுப்புறார், அனுஷ்டானங்கள்லாம் பண்ண வேண்டாமாப்பா, எழுந்திருப்பா, கிழக்கு விழுக்கிறதே அப்படிங்கிற. இந்த சுப்பிரபாதத்தை ராமனுக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம், நாம செய்யறோமா அப்படின்னு பார்க்கணும். ஆச்சரியமான சுப்பிரபாதம் இல்லையா? பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா. நரசார்தூலம் சொல்ற மனுஷன், மனுஷ பாவனையில இருக்காரோ இல்லையா பெருமாள். அப்ப மனுஷனுக்குலாம் சுப்பிரபாதம் இது. கர்த்தவியம் தெய்வ மான்மிகம், தெய்வத்தை குறிச்சு பகல்ல செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் செய்ய வேண்டாமா, தெய்வம் ஆன்மீகம் செய்ய வேண்டாமா அப்படிங்க. ஆன்மீகம்னா அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டாம். அதனால எற்றுக்குறங்கும் பொருள், நாம தூங்குறதே மறுநாள் கார்த்தால எழுந்திருந்து நோன்பு நோப்பதற்காகத்தானே. அதை மறந்துவிட்டு நீ தூங்குவது எதற்காக தூங்க ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு பார் அப்படின்னு அவகிட்டயே சொல்றான். உடனே அவ எழுந்து ஓடி வந்துட்டான். தெரியாதா, நான் ஏதோ கிருஷ்ண அனுபவத்துல இருந்தேன், நான் தூங்கினேன், நல்ல உறக்கம் கிடையாது, கிருஷ்ண அனுபவத்துல இருந்திருக்கேன், எங்காத்து முற்றம் வரைக்கும் நீங்க வந்திருக்கும் போது அப்போ எனக்கு உங்களை தவிர வேற பிராப்பியம் கிடையாது, அதனால உங்களோடு நானும் கலந்து விடுகிறேன்னு கலந்து விட்டாள். அப்படி ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்துல சுவாபதேசத்துன்னு சில அர்த்தங்கள் உள்ளே பார்த்தோம். முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, சுவாமி தேசியனை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். கோவலர்த்தம் பொற்குடியே. கோவலர்னா ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் எப்படி, ஆனால் ஆண்டாளை பத்தி சொன்னோம் இல்லையோ, ஆழ்வார்களுக்குள்ளே ஒரு பொற்கடி, ஒரு பெண். அந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்குள்ளே ஒரு பொற்கடி, ஒரு பெண் சுவாமி தேசி. என்ன கேட்டா, நாயிகா பாவத்துல பல பாசுரங்கள் ஸ்லோகங்கள் எந்த ஆச்சாரியனும் சாதிக்கல. ஆளவந்தார், பராசர பட்டர், கூரத்தாழ்வான் எல்லாம் நிறைய ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்கா சிபாஷ்யக்காரர். ஆனா ஆழ்வார்கள் மாதிரி நாயிகா பாவத்திலே சாதித்தவர் சுவாமி தேசியன் ஒருத்தர் தான். உம்மணி கோவையில, அச்சுத சதகத்துல, பகவத் தியான சோபானத்துல பல இடங்கள்ல சாதிச்சிருக்க. அவர்தான் பொற்கொடி. அந்த நாயிகா பாவ பாசுரங்கள்லாம் அழகா இருக்கும். ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்தமர்ந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பனியா வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்க்கும் வெள்கி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொலன்று பயிலுவமே. திருவேந்திபுரத்துல நின் வடிவழக மறவாதார் பிறவாதார்ன்னு சொல்லும்படி வடிவழகோடு இருக்கக்கூடிய தேவநாத பெருமான் சன்னதிய அப்படி சேவிக்கும் போது தேசியனுடைய நாயிகா பாவத்துல அவர் ஒரு பொற்கொடியாக மாறி புனமயிலாக மாறுகிறார். புனமயிலாள் அப்படின்னு வரும். இல்லைன்னா வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்க்கும் வெள்கி வெவ்வுயிர்க்கும் அப்படின்னு இந்த நாயகனுடைய பாவங்கள் எல்லாம் மனசுல மட்டும் இல்லாமல் சரீரம் கூட அப்படி துடிப்பு எல்லாத்தோடையும் அந்த பாவங்கள்லாம் தெரியறோம். பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொலன்று பயிலுவமேன்னு ஆச்சரியமான பாசுரங்கள் அள்ளி செய்யறார் நாயகா பாவத்துல. அதனால கோவலர்த்தம் பொற்கொடி அப்படின்னு இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். ஆச்சாரியர்களுக்குள்ளே பொற்கொடியாக இருக்கக்கூடியவர். அவருக்கு அனுகிரகம் பண்ணவர் ஆண்டாள் தான். ஏன்னா சிருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதியா. ஆண்டாள் மொத்த ஆழ்வார்களுக்கும் சிங்கார பாவத்தை ஊட்டினவர் ஆண்டாள். அதான் பெருமாள் விஷயத்துல. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்ல சுவாமி தேசிகனுக்கு சிங்கார பாவம் ஊட்டினவர் ஆண்டாள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம். சதமகவரணீலாத ஆறுகல்லார் வஸ்தாஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவினிகிதாபிஸ்ரக்பிராகிருஷ்டநாதா விலசதி ஹிதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.